2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. ஆனா இப்பவே கோட்டைக்கு வெளியில ஒரு பெரிய அரசியல் யுத்தம் ஆரம்பமாகிடுச்சு. திமுக கூட்டணியில விரிசல் விழுதா, காங்கிரஸ் வெளியேறுமா? அதை விட ஒரு ஷாக்கிங் நியூஸ். 2029ல திமுக பாஜக கூட்டணி அமையுமா? இப்படி பல கேள்விகள் இப்போ சோஷியல் மீடியாவையும் அரசியல் வட்டாரத்தையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கூட்டணி கணக்குகள் மட்டும் இல்ல, 15 வருஷமா டெல்லியில அதிகாரம் இல்லாம இருக்கிற ஒரு கட்சியின் தவிப்பு, அதிகாரத்துக்காக ஆசைப்படுற ஒரு கட்சியின் பிடிவாதம், அப்புறம் இது எல்லாத்துக்கும் நடுவுல தமிழக அரசியல்ல வரப்போற அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது எல்லாத்தையும் பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா அலச போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க, ஏன்னா தமிழக அரசியலோட அடுத்த 10 வருஷத்துக்கான பிளான் இங்க தான் இருக்கு. முதல்ல இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டெல்லியில இன்னைக்கு ஒரு முக்கியமான கூட்டம். காங்கிரஸ் மேலிடம் கூட்டியிருக்கிற இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் வரிசை கட்டி நிக்கிறாங்க. அவங்க வைக்கிற ஒரே கோரிக்கை, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அதாவது 2026ல திமுக ஜெயிச்சா காங்கிரஸ் அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுநாள் வரைக்கும் வெறும் ஆதரவு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்த காங்கிரஸ் இப்போ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க? இங்க தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. கடந்த 15 வருஷமா திமுக மத்தியில அதிகாரத்துல இல்ல. 2004 முதல் 2013 வரை டெல்லியில ராஜாவா இருந்த திமுக இப்போ மாநில அளவுல மட்டும் சுருங்கி இருக்கிறது அவங்களுக்கே ஒரு வருத்தம் தான். ஆனா அதே சமயம் தமிழ்நாட்டுல தன் ஆட்சியை யாருடனும் பகிர்ந்துக்க ஸ்டாலின் தயாரா இல்லைங்கிறது தான் இப்போதைய யதார்த்தம். எங்கள் கோட்டையில யாருக்கும் பங்கு தர மாட்டோம், இதுதான் திமுகவோட தாரக மந்திரம். ஆனா காங்கிரஸ் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மாற்று சக்தியா வளருதுன்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. ஒருவேளை திமுக இறங்கி வரலேனா விஜயோட கை கோர்க்கலாமாங்கிற யோசனையும் காங்கிரஸ் வட்டாரத்துல மெல்ல எட்டி பார்க்குது. இத பற்றி அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் இப்போ திமுகவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா திமுக சும்மா இருக்குமா? எங்களை விட்டு பிரிஞ்சா அந்த 40 MP தொகுதிகளையும் அப்படியே பாஜக கூட்டணிக்கு கொடுத்துருவோம். இப்படி ஒரு மறைமுக எச்சரிக்கைய திமுக தரப்பு காங்கிரஸிற்கு விடுறதா செய்திகள் வருது. இது வெறும் பேச்சு மட்டும் இல்ல, இதோட பின்னணியில ஒரு பெரிய அரசியல் வியூகம் இருக்கு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. திமுக இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது சரியா, இல்ல காங்கிரஸ் கேட்கிற மாதிரி அமைச்சரவையில இடம் கொடுக்கலாமா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். திமுக ஏன் 2029ல பாஜகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க? இதுக்கு நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். 1999ல வாஜ்பாய் பிரதமராயிருந்தப்போ திமுக பாஜக கூட்டணியில இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. இதுதான் அடிப்படை. 2024 தேர்தல்ல பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. 2029ல அவங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு வலுவான மாநில கட்சியோட ஆதரவு தேவைப்படும். திமுகவுக்கு டெல்லியில அதிகாரம் தேவை. இந்த 2 தேவைகளும் ஒன்னா இணையிற புள்ளிதான் 2029 கூட்டணியா இருக்கலாம்னு சில அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறாங்க. திமுகவோட இப்போதைய மூவ்மெண்ட்ஸ் கவனிச்சிங்கன்னா ஒன்னு புரியும். முதலமைச்சர் ஸ்டாலின் சமீப காலமா ஒரு இமேஜ் ரீபில்டிங் வேலையில இறங்கி இருக்காரு. திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்ல அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்குறதுக்காக நிறைய முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. இது எதுக்காக? நாளைக்கு ஒருவேளை தேசிய அரசியல்ல பாஜகவோட கை கோர்க்க வேண்டிய சூழல் வந்தா அப்போ இந்த பிம்பம் அவங்களுக்கு உதவியா இருக்கும். ஆனா இது திராவிட அரசியலோட கொள்கைக்கு எதிராச்சேன்னு நீங்க கேட்கலாம். இங்கேதான் அதிகார பசி வேலை செய்யுது. ராய்ட்டர்ஸ் மற்றும் BBC போன்ற சர்வதேச ஊடகங்கள் கூட இந்தியாவோட பிராந்திய கட்சிகள் இப்போ தேசிய அளவில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்காங்கன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இப்போ காங்கிரஸ் பக்கத்துல இருக்கிற நெருக்கடியை பார்ப்போம். மாணிக்கம் தாக்கூர் போன்ற தலைவர்கள் டெல்லியில ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, தொண்டர்களை திருப்திப்படுத்த அதிகாரம் வேணும்னு. 15 வருஷமா எந்த ஒரு அரசு பதவியும் இல்லாம காங்கிரஸ் தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்காங்க. அவங்களை உயிர்ப்பிக்கணும்னா தமிழ்நாட்டுல அமைச்சரவையில இடம் கிடைச்சே ஆகணும். ஒருவேளை ராகுல் காந்தி இந்த விஷயத்துல பிடிவாதமா இருந்தா திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு. அப்படி கூட்டணி உடைந்தா என்ன ஆகும்? இங்கதான் நடிகர் விஜயோட என்ட்ரி ரொம்ப முக்கியமானது. விஜயோட டிவிகே கட்சிக்கு ஒருவேளை காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தா அது திமுகவோட வாக்குகளை கணிசமா பிரிக்கும். இது திமுகவுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க நிதானமா காய் நகர்த்துறாங்க. திமுகவோட இன்னொரு பிளான் என்னன்னா,
2026 தேர்தல்ல காங்கிரஸை வெளியேத்திட்டு மற்ற தோழமை கட்சிகளான விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளை மட்டும் தக்க வச்சுக்கிறது. ஆனா அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. திருமாவளவன் போன்ற தலைவர்களும் இப்போ ஆட்சியில் பங்குன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது திமுகவுக்கு ஒரு இக்கட்டான சூழல். யாரை விட்டு கொடுக்கிறது, யாரை சேர்த்துக்கிறது, இந்த குழப்பத்துல தான் இப்போ அறிவாலயம் இருக்கு. ஆனா திமுகவோட அல்டிமேட் டார்கெட் 2029 தான். ஏன்னா மாநிலத்துல எவ்வளவுதான் ஆட்சியில இருந்தாலும் மத்தியில அதிகாரம் இல்லைனா பல திட்டங்களை கொண்டு வர்றது கஷ்டம்னு அவங்க உணர்றாங்க. இதனால தான் பாஜக கூட்டணிங்கிற ஒரு ஆப்ஷனை அவங்க ரகசியமா வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இங்கே சில முக்கியமான டேட்டாக்களை நாம கவனிக்கணும். 2024 மக்களவைத் தேர்தல்ல திமுக கூட்டணி 40க்கு 40 இடங்களை ஜெயிச்சது. இது காங்கிரஸோட செல்வாக்குனால கிடைச்சதா இல்ல திமுகவோட பலமா? உண்மையை சொல்லணும்னா இது ஒரு கூட்டு முயற்சி. ஆனா இந்த 40 இடங்களும் 2029ல யாருக்கு போகுங்கிறது தான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. திமுக ஒருவேளை பாஜக பக்கம் சாஞ்சா காங்கிரஸோட நிலைமை தமிழ்நாட்டுல கேள்விக்குறியாகிடும். அதே சமயம் பாஜகவுக்கும் திமுகவோட வரவு ஒரு பெரிய பலமா இருக்கும். ஏன்னா தென்னிந்தியாவுல கால் பதிக்க துடிக்கிற பாஜகவுக்கு திமுக ஒரு பெரிய பாலமா அமையலாம். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என்றாலும் டெல்லி அரசியல் வட்டாரத்துல இதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். சரி, இந்த மிரட்டல் அரசியல் உண்மையிலேயே பலம் தருமா? காங்கிரஸ் டெல்லி மேலிடம் இப்போ ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கு. தமிழ்நாட்டுல திமுகவை பகைச்சிருட்டா தேசிய அளவுல அவங்களோட பலம் குறையும். ஆனா திமுக கேக்குற மாதிரி அமைதியா போனா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி காணாம போயிரும். இதனாலதான் அவங்க ஒரு பேரம் பேசும் கருவியா நடிகர் விஜயை முன்னிறுத்துறாங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் இதுக்கெல்லாம் அசர்ற ஆள் இல்ல. 15 வருஷ அதிகார ஏக்கம் ஒரு பக்கம், தமிழ்நாட்டை தக்க வைத்துக்க வேண்டிய கட்டாயம் இன்னொரு பக்கம். இது ரெண்டுக்கும் நடுவுல திமுக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பிளான் படி பார்த்தா 2026ல தனித்து அல்லது சிறிய கட்சிகளோட போட்டி, 2029ல டெல்லியை நோக்கி பயணம். இதோ சில கேள்விகளும் அதுக்கான உண்மைகளும். திமுக பாஜக கூட்டணி சாத்தியமா? கொள்கை ரீதியா கஷ்டம்னாலும் அரசியல் ரீதியா 1999 முன்னுதாரணம் இருக்கு. காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறுமா? அமைச்சரவை இடத்தை பொறுத்தே இது அமையும். ராகுல் காந்தியின் பிடிவாதம்தான் இங்கே முடிவெடுக்கும். விஜய் கட்சி இதனால லாபமடையுமா? கண்டிப்பா. பெரிய கட்சிகளோட விரிசல் விஜய்க்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். இப்போ நாம பார்க்கிற இந்த மோதல்கள் எல்லாம் ஒரு தொடக்கம்தான். இன்னும் வரப்போற நாட்கள்ல நிறைய அதிரடி மாற்றங்களை நாம பார்க்க முடியும்னு அரசு அறிக்கைகள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இறுதியா ஒன்னு சொல்லணும். தமிழக அரசியல்ல ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுற காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்கிறது பவர் மேட்ச். திமுகவோட மிரட்டலும் காங்கிரஸோட பிடிவாதமும் தமிழ்நாட்டை ஒரு புதிய அரசியல் பாதையில கொண்டு போய் நிறுத்த போகுது. 2026 சட்டமன்ற தேர்தல் வெறும் முதல்வரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் மட்டும் இல்ல, அது 2029 தேசிய அரசியலை தீர்மானிக்க போற ஒரு தேர்தலாவும் இருக்க போகுது. திமுக ஒருவேளை தன் பாதையை மாத்திக்கிட்டா அது தமிழக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது திராவிட அரசியலுக்கு பின்னடைவா இருக்குமா? உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.